நல்ல பஞ்சாயத்தா, சட்ட பஞ்சாயத்தா, அல்லது நீதிமன்றங்களுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய அமைப்புகளை நோக்கி போகணுமா என்ற கேள்வி மக்கள் மனசில் வருது. ஸ்பீடி எஃபிஷியன்ட் ஜஸ்டிஸ் டெலிவரிங் சிஸ்டம். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, லிட்டிகேஷன் என்று ஒரு வார்த்தை. அது தமிழில் வழக்காடுதல்னு சொல்லலாம். நம்ம உரிமை மறுக்கப்படும் பொழுது நம்ம நீதிமன்றங்களை நோக்கியோ அல்லது காவல் நிலையங்களை நோக்கியோ தான் நம்ம போகிறோம். ஆனால் நமக்கு நீதி கிடைப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அந்த நீதி கிடைக்கக்கூடிய வழிமுறை ப்ரொசீஜர் கிளையண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதா, அதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது ஸ்பீடியாக ஜஸ்டிஸ் வேணும் சார் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்களான்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஆமாம், எஸ் வி வாண்ட் ஸ்பீடி எஃபிஷியன்ட் ஜஸ்டிஸ் என்று ஒரு பதிவு போடுங்க. அப்போ இது நிறைய பேர்களுக்கு போய் சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஒரு காலத்தில் இந்தியாவில் இந்த கோர்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அப்போ பஞ்சாயத்துன்னு ஒரு அமைப்பு இருந்தது. பஞ்ச்னா 5 பேர்கள். ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமனுஷங்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது குறைகளோ அல்லது உரிமைகள் மறுக்கப்பட்டாலோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்டோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்டோ அல்ல உறவுகள் சம்பந்தப்பட்டோ பணம் சம்பந்தப்பட்டோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் சொல்லலாம். அந்த ஊர் பஞ்சாயத்து கூடும். அந்த ஊர் பஞ்சாயத்தை கூடி 2 பக்கமும் கேட்டு ஒரு முடிவு சொல்லுவாங்க. அந்த முடிவு எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு பயபக்தி இருந்தது. அவருக்கு நாட்டாமைன்னு பேர். பல சினிமாக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்த உடனே இந்த அமைப்புக்கு பதிலாக ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் கொண்டு வராங்க. எல்லா சட்டங்களையும் கோடிஃபை பண்ணுறாங்க, ப்ரொசீஜர் கொண்டு வராங்க. சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் வழிமுறைப்படுத்துகிறாங்க. கரெக்ட் பண்ணணும். ஏனென்றால் ஒரு சொசைட்டி வளர வளர அதுக்கு தகுந்தாற் போல் அமைப்புகள்லாம் வரணும். ஆனால் அண்மை காலங்களில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க கிளையண்ட்ஸ், என்ன நீதி எனக்கு வேணும் சார், நியாயம் வேணும் சார், ஆனால் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது சார், போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு பயமாக இருக்குது சார் என்ற ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு பீதியில் இருக்காங்க. அண்மை காலங்களில் நான் சில எபிசோட்லாம் போட்டிருந்தேன். இந்தியாவை பொறுத்தவரையில் கீழ்கோர்ட்டிலிருந்து சுப்ரீம் கோர்ட் வரையில் கிட்டத்தட்ட 530 லட்சம் கேஸுகள் பெண்டிங் இருக்குது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் இதை பற்றி பேசிட்டு வராங்க. சீக்கிரத்திலேயே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று. அவங்களால முடிஞ்ச அளவிற்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷனை பற்றி நிறைய பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்த ஸ்பீடு பத்தலைன்னு ஃபீல் பண்ணுறாங்க கிளையண்ட்ஸ் எல்லாம். என்ன எதிர்பார்க்குறாங்க? 4 விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. குவாலிட்டி, காஸ்ட்டு, டெலிவரி, சர்வீஸ். குவாலிட்டி ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டத்தை வாட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் இந்த ப்ரொசீஜருடைய குவாலிட்டி எப்படி இருக்குது? ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிகளில் இந்த QCDS பார்ப்பாங்க. நல்ல தரம் வேணும் அப்படின்னா ஒரு காலத்தில் அதிகமான தரம்னா அதிகமாக பணம் கொடுக்கணும்னு ஒரு நிலை இருந்தது. ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம், இல்லை கார் வாங்குகிறோம், இல்லை ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குகிறோம், தரமான பொருள்னா அதிக செலவு நீங்கள் பண்ணணும், அதிக பணம் கொடுக்கணும். ஆனால் அதை மாற்றிட்டாங்க. இப்போ இன்றைக்கு தரமான பொருட்கள் விலை குறைவாக கிடைக்குதா இல்லையா? அதே போன்று நல்ல குவாலிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் ரெண்டரிங் சிஸ்டம். இரண்டாவது காஸ்ட் ஆஃப் லிட்டிகேஷன். ஒரு வழக்காடுதலுக்கு எவ்வளோ செலவாகுது? காஸ்ட் ஆஃப் லிட்டிகேஷன், அட்வொகேட்டுக்கு ஃபீஸு, கோர்ட் ஃபீஸு, இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்தாச்சு. இன்றைக்கி கையில் பணம் இல்லைன்னா கூட லீகல் அசிஸ்டன்ஸ் மூலமாக சுப்ரீம் கோர்ட் வரையில் ஹெல்ப் பண்ணுறாங்க, மெச்சத்தக்குது. ஆனால் அது அஃபோர்டபுளாக இருக்கிறதா? குவாலிட்டி, காஸ்ட்டு. மூணாவது டெலிவரி. எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு ஒரு ஜஸ்டிஸ், நீதி கிடைக்கிறது, நியாயம் கிடைக்கிறது. அண்மை காலங்களில் பார்க்குறோம்
50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஒரு டிஸ்பியூட் பெண்டிங் இருக்குது. இதுக்கு எல்லாருக்குமே பொறுப்பேற்கணும், அட்வொகேட்டிலிருந்து, கிளைண்ட்ஸிலிருந்து, நீதிமன்ற துறையிலிருந்து. அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. நீதி கிடைப்பது தாமதம் ஏற்பட்டால் நீதியே கிடைக்காததற்கு சமம் என்று சொல்வார்கள். குவாலிட்டி, காஸ்ட், டெலிவரி, சர்வீஸ், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். ஒரு கிளைண்ட் வந்தாச்சுன்னா அவங்களை எப்படி நம்ம பாவிக்கிறோம், அந்த அட்வொகேட்டுக்கும் அந்த கிளைண்ட்டுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் எப்படி இருக்கிறது. ஒரு கேஸு நடந்துட்டு இருக்குன்னா அதை பற்றி கரெக்டாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேருதா. அதனால தான் நல்ல பஞ்சாயத்தா, சட்ட பஞ்சாயத்தா, அல்லது நீதிமன்றங்களுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய அமைப்புகளை நோக்கி போகணுமா என்ற கேள்வி மக்கள் மனசில் வருது. எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, சாதாரண மக்களுக்கு இழைக்கக்கூடிய அந்த உரிமை மறுப்புகள் சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும். அதை நோக்கி தான் இந்திய ஜுடிஷியரி மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இன்னும் விரைவாக அது முடிவு வரணும். அதற்காகத்தான் இந்த பதிவு போகிறேன். இந்த பதிவுகள் எல்லாம் நான் ஒரு பெரிய அட்வொகேட்டுக்கோ நீதித்துறை இருக்கவங்களுக்காகவோ அல்ல, ஒரு சாதாரண மக்களுக்கு, அவர்களுக்கு தங்கள் உரிமைகள் என்ன, அந்த உரிமைகளை நிலைநாட்ட எங்கே போகணுன்றதுக்காகத்தான் இந்த பதிவுகள் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பதிவு உங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ன உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.